பாட்டு பாலும் பழமும் திரைப்படத்துல காதல் சிறகை காற்றினில் விதித்து. இந்த பாட்டை பத்தி பேசணும்னா 1 ஹவர் பேசலாம். ஆனா இன்னைக்குள்ள அந்த கால நெருக்கடியை வச்சு சொல்லும் போது இதுல உள்ள கருத்துக்கள்ல முக்கியமான கருத்துக்களை மட்டும் தொட்டு பார்ப்போம். அதாவது எப்படி சார் ஒரு கூடு விட்டு கூடு பாயிற வித்தை எல்லாராலையும் முடியுமா? அது சித்தர்கள் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நான் இப்போ அண்மையில் பழகிய பலரும் ஒற்றை வார்த்தையில் கண்ணதாசனை குறிப்பிட்டு சொல்லும்போது அவர் ஒரு சித்தர் என்கிறார்கள். நான் அதை முழுசா என்னால உணர முடியல. ஆனா நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய மனதை தான் ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட அவ்வளவு சரியா நுட்பமா சொல்ல முடியுமான்னு தெரியாது. ஆனா கண்ணதாசன் நிறைய பாடல்கள்ல பெண்ணுக்குரிய உணர்வுகளை அப்படியே எடுத்து காட்டியிருக்கிறார் என்பதற்கு இந்த பாடலும் கூட ஒரு நல்ல உதாரணம். காதல் சிறகை காற்றில் விழுத்து வானவீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவனின் வாழ்வில் கண். அந்த பாட்டுல பாருங்க ஒரு வார்த்தை, கண்ணீர் கடலில் குளிக்கவால முதல் நாள் காணும் திருமண பெண் போல். எது இந்த பாட்டுல அவ பிரிஞ்சிருக்கா, அந்த பிரியும் போது அந்த பழைய நினைவுகள்ல சொல்றா, முதல் நாள் காணும் புதுமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா, முறையுடன் மணந்த கணவர் முன்னாலே, முறையுடன் மணந்த கணவர் முன்னாலே பரம்பரை நாணம் தோன்றுமா, பரம்பரை நாணம் தோன்றுமா, காதல் சிறகை காற்றினில் விரித்து. இதுல இன்னொரு செய்தி என்னன்னா, கல்லால சிமெண்டால இரும்பால எல்லாம் கட்டுவாங்க பாலங்கள், எண்ணங்களால் பாலம் அமைக்கிறார். எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா, இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி, இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி இரு கை கொண்டு வணங்கவா, இரு கை கொண்டு வணங்கவா. அடுத்த வார்த்தை இன்னும் ரொம்ப சூப்பர். எப்பயுமே கண்ணதாசனுடைய பாடலை நல்லா பாருங்க. இந்த லாஸ்ட் லைன் சொல்லுவாங்க இல்லையா, அது ராஜமுத்திரை அங்கதான் இருக்கும். நான் தாண்டா கண்ணதாசன் அவர் சொன்னதே கிடையாது, நம்மள மாதிரி உள்ளவங்க தான் சொல்லிக்கிறோம். பாருங்க, பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாயிருந்தால், பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி, அதுதான் காதல் சன்னதி. சரியா? அந்த பாட்டுக்கு அதே படத்துல ஒரு பாடல், தத்துவ பாடல், போனால் போகட்டும் போடா. இந்த பாட்டு எழுதும் போது கண்ணதாசன் பல்லவி தருகிறார். பல்லவி கொடுத்த உடனே எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு கோவம் வந்துருச்சு. என்னையா போடா வாடாலாம் எழுதுற, நான் பாட்டை போட்டு அது ஹிட் ஆகும் போது எல்லாரும் பாடுவான், வாடா போடா நான் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான், நான் இதுக்கு இசையமைக்க மாட்டேன், நீ பல்லவி மாத்தி கொடுங்கிறாரு. கண்ணதாசன் பொதுவாக இம் என்று முன்னும் அம் என்று முது 1000 பல்லவிகளை தரக்கூடிய ஆற்றல் படைத்தவர், அப்படித்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஆனா இந்த ஒரு பல்லவியை மாற்றுவதற்கு அவர் தயாராக இல்லை. 2 பேருக்கும் கருத்து வேற்றுமை. இன்னைக்கு நிகழ்ச்சி எதுவும் நடக்கல, ஒளிப்பதிவு நடக்கல, வீட்டுக்கு போயிடுறாங்க. மாலையில விஸ்வநாதன் ராமமூர்த்தி 2 பேரும் மெரினா கடற்கரையில போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது அப்ப கேக்குறாங்க, என்னப்பா அவன் போடா வாடான்னு எழுதுறானே, அதுக்கெல்லாம் எப்படா மியூசிக் போட முடியும்னு. அப்போ ராமமூர்த்தி சொன்னாராம், ஒரு மனுஷனுக்கு சோகம் அதிகமா வந்துச்சுன்னா, ஒரு பிரிவு, அந்த ஆற்றாமை இதெல்லாம் வரும்போது இந்த போடாங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை தானே, அதை போட்டா என்ன அப்படின்னு. அப்போ அதை யோசிச்சு யோசிச்சு கடைசியில் சரி போடணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா, இந்த பாட்டை சர்வசாதாரணமா ஒரு பல்லவியா கொடுத்துடக்கூடாது, அந்த பல்லவிக்கு பின்னாடி நம்ம பண்ணக்கூடிய இசை கோர்வை இருக்கு இல்லையா, அதில் மக்கள் மயங்கி இது என்ன என்னன்னு எதிர்பார்த்துக்கிட்டு அதை பத்தி யோசிக்கும் போது இந்த போடாங்கிற வார்த்தை கொஞ்சம் மென்மைப்படுத்தி கொடுத்தா மாதிரி இருக்கும், அப்படி பண்ணலாம் சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போய் எம்.எஸ்.வி. அவர்கள் ராத்திரி ஃபுல்லா தேடி அவருடைய மண்டைக்குள்ள போட்டு பிச்சு அவர்கிட்ட இருந்த இசை தகடுகள்லாம் எடுத்து என்ன முடிவு பண்றாரு, நம்ம வீட்டுல ஒரு மரணம் ஏற்பட்டால் அங்க அவங்க வாசிக்கிற பறை இசையெல்லாம் இருக்கு நம்ம தமிழ் மரபுல. அது போல ரஷ்யன் இதுல பாடி கடைசியா ஊர்வலம் போகும்போது ஒரு இசைக்கப்படும். அந்த இசை தான் இந்த பாட்டுல பல்லவியில பயன்படுத்தப்பட்டிருக்கு. எல்லாருடைய வாய்ஸ் பேக்ரவுண்ட் ஒரு ஆந்தை அலற மாதிரி ஒரு மியூசிக் ஒன்று போகும். அந்த மியூசிக் மறுபடியும் கேட்டு பாருங்க, தெரியும். சோ அப்படிப்பட்ட ஒரு இசையை உருவாக்கி அங்கதான் போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடான்றது வந்தது
தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது. வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது. வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும். போனால் போகட்டும் போடா, இரவல் தந்தவன் கேட்கின்றான், அவன் இல்லை என்றால் அவன் விடுவானா? உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? கூக்குரலாலே கிடைக்காது, இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது. போனால் போகட்டும் போடா. இந்த பாட்டுல இருக்க ஒரு நடுவுல இருக்க 8 லைன், பல்லவியும் லாஸ்ட் ஸ்டான்ஸா விட்டுருங்க, அது படத்துக்காக எழுதப்பட்டது. ஆனால் நடுவுல இருக்க 8 லைன் வந்து படத்துக்கு தேவையே இல்லாத வரிகள் என்றே நான் சொல்லுவேன். ஆனால் மானுட இனத்துக்கு தேவை என்பதற்காக அதை எடுத்து மறக்காமல் கொடுத்திருக்கிறார் கண்ணதாசன். நாமளும் அதை எப்பயுமே ஒரு தத்துவம் என்றால் இந்த பாட்டு ஞாபகம் வரும், அப்படி ஒரு இது. சரி, அடுத்து காதலுக்கு போலாம். கட்டித்தங்கம் வெட்டி எடுத்து, இந்த மனுஷனுக்கு எப்படிதான் அப்படி கற்பனை வருமோ தெரியல. கட்டித்தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி சிற்பி செய்து ஒன்று ததும்பி நிற்கும் பருவமடா. எப்படி எழுதினாருன்னு தெரியல. எங்க அமைப்புடைய தலைவி சரஸ்வதி ராமநாதன் அவங்க சொல்லுவாங்க, குங்கும பூ போல் சிரிக்கிறாள் ஒரு வார்த்தை வரும் இந்த பாட்டுல. அந்த குங்கும பூங்கிறதே ரொம்ப சின்னதா இருக்கும், பார்த்திருக்கோம், ஒரு சிலர் பார்த்திருப்பீங்க. அந்த குங்கும பூவு அது இதழ் விரிகிறதுங்கிறது கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயம். அந்த இதழ் விரிகிறது எப்படி இருக்கும்னா ஒரு சின்ன கோடு விழறா மாதிரி இருக்கும். அதுதான் அந்த குங்குமப்பூவை நம்ம பார்க்கும் போது அது மலரும் போது அப்படிதான் நடக்கிறதுக்கு நிகழ்வு சாத்தியம். அப்போ பெண் எப்படி சிரிக்கணும்னு அந்த காலத்துல, இந்த காலத்துக்கு பொருத்தம் இல்லை ஐயா, பொருத்தம் இல்லை. அந்த காலத்துல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, குங்குமப்பூ போல் சிரிக்கிறாள்னு ஒரு வார்த்தை வரும் பாருங்க. தங்கரதம் போல் வருகிறாள், அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள், குங்குமப்பூ போல் சிரிக்கிறாள், இன்ப கோட்டைக்குள் என்னை அழைக்கிறாள். என்ன அழகான பாட்டு பாருங்க. இந்த பாட்டுல சொல்லப்படாத விஷயம் இல்லை, ஆனால் சொல்ல வேண்டிய அளவுக்கு அந்த இலைமறை காயாக அவ்வளவு அழகாக காதல் ரசத்தை கொட்டி அளந்திருக்கிறார் கண்ணதாசன் என்றே சொல்லலாம். அடுத்த பாட்டு பார் மகளை பார். பார் மகளை பார்ல அந்த பெண் வந்து வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா தந்தையும் தாயும் தவிக்கின்ற அந்த தவிப்பிலை உருவாகின்ற இந்த பாட்டு. வைத்தால் உன் முகத்தை காட்டுகிறாய், உறக்கம் என்று படுக்கை போட்டால் ஓடி வந்து எழுப்பாய், கண்மணியில் ஆடுகிறாய், புன்னகையில் வாட்டுகிறாய், கண்ணிழந்த தந்தை தனையே என்ன செய்ய எண்ணுகிறாய், என்ன செய்ய எண்ணுகிறாய். இந்த வரிகள் வந்து படத்துக்கு தேவையான வரிகள், கதையோடு ஒட்டிய வரிகள். அடுத்த 4 வரிகள் படத்துக்கு தேவையே இல்லை, ஆனால் மாநிலத்துக்கு தேவை என்பதால் கண்ணதாசன் எழுதி கொடுக்க, இசையமைக்க, டி.எம். சௌந்தரராஜன் பாடி இன்றும் நம்மை காலங்களை கடந்து அந்த வரிகள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் அது மிக இல்லை. தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயின் மனம் நிலைப்பதில்லை, தாயின் வாழ்வு மறைந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை, ஒருவராக வாழுகின்றோம், பிரிவதற்கோ இதயம் இல்லை, யாரும் இல்லை உனக்கே என்று ஓடிவிட்டாய் என் மகளே, ஓடிவிட்டாய் என் மகளே. இதுல பாத்தீங்கன்னா தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல தந்தை இறந்து போயிடுறாரு, தாயுடைய மஞ்சளும் அந்த குங்குமம் அந்த மாங்கல் போன்ற விஷயங்களை தான் நீக்குவார்களே தவிர அவர்களுக்கு அந்த வீட்டுல உரிய இடம் கிடைக்கும், அவர்களுக்கு உரிய
மரியாதையோ அல்லது எல்லாமே கிடைக்கும். ஏனென்றால் தாய் முக்கியமானவள். அந்த குழந்தையை வம்சங்களை பராமரிப்பதற்கும் கவனித்துக் கொள்ளவும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவமிக்க தாய் தேவை என்பதை எல்லோருமே ஒத்துக்கொள்வார்கள். அது மாமியாரா இருந்தாலும் சரி, மருமகளா இருந்தாலும் சரி, அந்த ஒரு வீட்டுல அந்த பெரிய மனுஷி இருக்கணுங்கிறதுக்காக. ஆனால் தந்தை அந்த அளவுக்கு உபயோகரமா இருக்க மாட்டாங்கிறதுனால அவனுக்கு மதிப்பே இருக்காது. இது 40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட பாட்டு. அந்த காலத்துக்கு முற்றிலும் பொருந்தியது. இப்பொழுது கொஞ்சம் காலம் மாறி இருந்தாலும் நம்ம நினைச்சு பார்க்கும்போது தாயின் வாழ்வு மறைந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை. அவனுக்கு என்ன தேவைங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா? அந்த மனைவி மட்டும்தான் முழுசா தெரிஞ்சவ. அவ பக்கத்துல இல்லைன்னும் போது என்னுடைய வாழ்வு ஆல்மோஸ்ட் சூன்யமாகுதுங்கிறது தான் இந்த வரிகள் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஒரு காதல் பாடல். இதய கமலம் திரைப்படத்துல, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. ஒரு கணவன் மனைவி எப்படி ஒருவருக்கு ஒருவர் அன்புடன் வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்த பாட்டு இந்த பாட்டு. இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. ஒரு தெய்வம் அல்லாமல் கோவிலும் இல்லை, ஒரு கோவில் இல்லாமல் தீபமும் இல்லை. நீ எந்தன் கோவில், நான் அங்கு தீபம். தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல என்கிற அந்த பாடல். சரியா? அடுத்து இங்க பாருங்க. அமைதியான சூழலில் இந்த பாடலை தனிமையில் கேட்டு பாருங்கள். வாழ்வின் வாசல் தெரியும், அன்பின் சுவாசம் புரியும். கருத்தொருமித்த இனிய தம்பதியருக்கு இப்பாடல் இரவில் கேட்கும் சர்க்கரை பொங்கல். காதல் என்கிற வலையில் விழுந்த உள்ளங்கள் அசை போடும் அத்தனை சொற்களையும் உள்ளடக்கிய ஒற்றை பாடல். ஜீவனுள்ள பாடலாய் இதோ காலங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. கேட்கும் இதயங்களை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டே. என் மேனியில் உன்னை பிள்ளையை போலே நான் வாரி அணைப்பேன் ஆசையினாலே. நீ தருவாயோ நான் தருவேனோ, யார் தந்த போதும் நீயும் நானும் வேறல்ல.